ஏன்டா என் இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, நீ ஏன்டா மற்ற மற்ற நாட்டில் எங்கேயோ 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டரில் இருக்கிற எவனுக்கோ ஒருத்தவனுக்காக இங்கே போராட்டம் பண்ணுற, என் மக்களை வந்து துன்புறுத்துற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் இவனுங்க எடுத்த வார்த்தைக்கு அசிங்கமாக பேசுவாங்கம்மா. இவங்களுக்கெல்லாம் குரான் மீதெல்லாம் ரவ துளி கூட அக்கறை கிடையாது. அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். தயவு செய்து அம்மா, நான் என் அம்மாட்ட சொன்னது, தயவு செய்து அம்மா, நான் போடுற நேரலையில் நீ என்னை கேள்வியே கேட்காத. எப்படி நீ என்னை கேள்வியே கேட்காத. பேசுவோம், பேசிக்கிட்டு தான் இருப்பான். குலைக்கிற நாய், அந்த நாய் அவனுடைய அரசியல் ஆதாயத்தை தேடி போய்கிட்டே இருக்கும். எப்படி அந்த நாய் அந்த அரசியல் ஆதாயத்தை தேடி போய்கிட்டே இருக்கும். அவன் காசி பணம் சம்பாரித்து அவன் நல்லா இருந்துருவான். மும்பையிலேருந்து வருவான், எங்கேருந்தோ வருவான். அவன் பார்த்தானா தமிழ்நாட்டில் பல கோடி சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு எப்படி அவன் இஸ்லாமியர்களுடைய பேரில் வந்து வாழ்ந்துட்டு அவன் தேனை நக்கி சாப்பிட்டு போயிடுவான். நொங்கு சாப்பிட்றவன் ஒருத்தவன், நொங்கை திருடி சாப்பிட்றவன் ஒருத்தவன் என்ற கணக்கில் அது மாறி போயிடுமா. தயவுசெய்து என்னை தடுக்காத. சமூக நீதியும் சமத்துவமும் இங்கு பிறக்க வேண்டும். அதாவது குறிப்பாக இந்த மாதிரிலாம் எழுதுறான்ல, இங்கே அறிவு கட்ட முட்டாள் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவன் கமாண்டில் போயிட்டு ஏன்டா இவ்வளோ கொச்சைத்தனமாக பேசுகிற, அதுவும் நோன்பு மாதத்தில் ஒரு தாய்மையை இப்படி பேசுறீடா, அப்படி ஏன்டா இவ்வளோ கொச்சைத்தனமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற இடத்துல ஒரு இஸ்லாமியர்கள் அவர். அப்போ இவனுங்கெல்லாம் யார்? அப்போ யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்க தானே வேணும். டேய், எங்கள் அம்மா ஒருத்தவனுக்கு தான் என்னை பெற்றா. நீ என்னை திட்டுறதுனால மாறி போயிட போகிறது கிடையாது. அப்படி என்ன நீ அந்த வார்த்தையை சொல்லி நீ சொல்கிறன்னா, உங்கள் அம்மா உனக்கு தான் பெத்தாங்கன்ற வீடியோ இருந்துச்சுன்னா நான் போடுற நேரலையில் அந்த வீடியோவை போட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட தான் இருந்தார், அவருக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடு. சரியா? உங்கள் தீவிரவாத தனத்தெல்லாம் என்னை கொலை பண்ணி நீ என்ன பண்ண போகிற? நீ வாழ்ந்துருவியா? இப்போ என்ன நீ கொலை பண்ணி என்ன பண்ண போகிற? ஒருத்தன் கமாண்டில் போடுறான், உன்னை கொல்ல போகிறோம், உன் ஊரை சொல்லு, உன் நம்பரை சொல்லு. எல்லா மைத்தியும் தான் இருக்குது உள்ள, எல்லா மயிரும் உள்ளே இருக்குது. வந்து கொலை பண்ணுற மாதிரி தான் கொலை பண்ணிட்டு போ. அப்போ நான் பேசுகிற விஷயம் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. என் குடும்பத்தை போய் மிரட்டுறேன். என் தாயை வந்து கேவலமாக பேசுவதும் இதுதான் உனக்கு குரான் உனக்கு இதுதான் கற்றுக் கொடுத்துச்சின்னா, உன்னை விட ஒரு கேவலமான ஜென்மம் இவ்வுலகில் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நேரலையை முடித்துக் கொள்கின்றேன். புரியுதா? நேர்மையாக வாழுங்க, நியாயமாக இருங்க. புரியுதா? என்ன கொலை பண்ணி நீ வாழ்ந்துருவா அப்படின்னா வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், வா, ஒன்று கொள்ளு, இல்லை மோதி பார்த்துப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேள்வி கேட்குறீங்கல்ல எழுத்து மூலயமா, நீ உண்மையாலுமே சத்தியமாக கேள்வி கேட்குறங்க. உன் அம்மாவுக்கு தான் உன் அப்பா வந்து பிறந்த வீடியோ ஏதாவது எடுத்து வச்சுருந்தா என்னை வந்து நீ கேள்வி கேளு. சரி, நீங்கள் எல்லாம் தீவிரவாதின்ற விஷயம் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியும், அதனால தான் அவங்க வருத்தப்படுறாங்க. என் அடிவயிரெலாம் கலங்குதுடா, இவன் தான் இஸ்லாமியராடா, எடுத்த வார்த்தைக்கெல்லாம் இப்படி பேசுகிறானுங்களே, இவெல்லாம் குரானை படிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொன்னேன், இவ்வளோதாம்மா உன் மதம். அரசியலில் பிழப்பு நடத்துவதற்காக ஒட்டுண்ணியாக வாழ்கின்ற ஒரு கூட்டமாக மாற்றி விட்டார்கள். என்ன நீ கேள்வி கேட்க, அவனுடைய பிறப்பில் சந்தேகம் இருக்கிறதுனால மற்றவங்களை வந்து கேள்வி கேட்குறான். அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லி கடந்து போமா. தயவுசெய்து நான் எந்த நேரலை போட்டாலும் என்கிட்ட கேள்வி கேட்காதம்மா அப்படின்னு சொல்லி என் அம்மா கிட்ட சொன்னேன். புரியுதுங்களா? ஆகையால் இந்த ஒட்டுண்ணிங்க காசு பணத்துக்காக கண்டவங்கெல்லாம் போயிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்ன நீ அசிங்கமாக பேசுறதுனால நீ அப்படியே உயர்ந்தவங்கலாம் கிடையாது. புரியுதா? முதல்ல மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய. இருக்கிற கூட்டணிகளில் இருக்கிற மைத்தான் புறம்போக்கு, உன் மக்களுக்காக ஏதாவது செய். நீ வாழ்கிறதுக்காக அரசியலுக்குள்ளே வந்து இந்த
வீடு இதெல்லாம் வீடு கொடுறா அப்படின்னு சொன்னால் நீ வெறும் மசூதியாக கட்டி அதில் வருமானத்தை தேடி கிடக்கிற புறம்போக்குக்கு தான்டா நீங்கள் வக்போர்டுன்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு வெறும் மசூதியாக கட்டிட்டு போகிறீங்களா? வீடு வாசல் இல்லாத இஸ்லாமியர்களை வாழ வச்ச வரலாறு இருக்கா? சும்மா மசூதியை கட்டுறேன், கபஸ்தானை கட்டுறேன். உன்னை விட ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதிகளை அரசியல் செய்கின்ற ஒரு கேவலமானவங்கடா நீங்கள் எல்லாம். என்னை திட்டுபவன் அவன்கிட்ட நான் பதிலை கேட்டால் பதில் சொல்ல முடியல, கேவலமாக பேசுகிறான். இவெல்லாம் ஒரு இஸ்லாமியர், இவெல்லாம் குரானை படிச்சுட்டு வந்து இஸ்லாத்தை காக்க போகிறேன். போடாமல் இருங்க சரியா? நல்லது செய்.